අපේ ඉන්න සියලුම දෙනාට දෙන විශේෂ නිවේදනයක් ඔබ සතුව හැඳුනුම්පත නැතිනම් එළියට යන්න එපා. ඔබ සතුව හැඳුනුම්පත නැතිනම් කිසිම කෙනෙක් මේ මොහොතේ ක්‍රීඩාංගණයෙන් එළියට යන්න එපා. ඔබ සියලු දෙනාටම කරන නිවේදනයක්. என்ன பண்ணுறது, ஆசை யார் தான் விட்டுச்சு. தூசி காற்றோட இன்னைக்கு வேட்டை எப்படி இருந்துச்சுன்னு வீடியோட கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் சில முக்கியமான தகவல்களோடு தான் வந்திருக்கேன். குறிப்பாக நேற்றைய தினம் தொக்காக நிறைய பேர் இலங்கையர்கள் பல களியாட்டங்களையும் பல சந்தோஷமான நிகழ்வுகளையும் கண்டுகளிக்கலாம் அப்படின்னு வந்தவங்க பலருமே கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. காரணம், நேற்றைய தினம் புது வருட கொண்டாட்ட தினம் அப்படின்ற ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. 36வது தடவையாக நடக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு போன அக்காமா இல்லாதவர்கள் பலரும் கைது செய்யப்பட்டு இப்போதைக்கு நாடு கடத்தும் மையத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். கடைசியில் இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி பலருமே சிலர் இந்த குறைபாடுகளை சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரையில் இந்த மாதிரி விடயங்கள், இந்த மாதிரி களியாட்டங்கள் எத்தனையோ பணிப்பெண்களும் ஓட்டுநர்களும் இப்படியான சம்பவங்களை வீடியோக்களில் மட்டும்தான் பார்க்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஆனாலும் குடும்பங்களோட உறவினர்களோட நம்ம இருக்கிற டைப் வேறு. ஆனால் இந்த நாட்டில் குடும்பம் புள்ள குட்டின்னு இலங்கையர்கள், இந்தியர்கள், பிலிப்பீன் நாட்டவர்கள், பங்களாதேஷ் நாட்டவர்கள், பாகிஸ்தானியர்கள், ஒவ்வொரு கம்யூனிட்டியும் அவங்க குடும்பத்தோடு இந்த நாட்டில் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஃபேமிலியாக நல்ல ஜாலி டைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நிச்சயமாக தேவை. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு வினோதம் அடைகிறதுக்கான ஒரு நிகழ்ச்சியாக அது இருக்கலாம், களியாட்டங்களாக இருக்கலாம். ஆனால் இந்த வீட்டு தொழிலாளர்களுக்கோ அக்காமா இல்லாதவங்களுக்கோ இந்த மாதிரி இடங்கள் சில நேரங்களில் ஆபத்தான சூழலையே உருவாக்கும். கொண்டாட்ட தினங்கள், கூத்தாட்டங்கள், களியாட்டங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வெளியில் வேலை செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட்டாக இருக்கலாம். ஆனால் வீடுகளில் வேலை செய்கிறவங்களுக்கு இங்கேருந்து அங்கே போய் கொஞ்சம் ஏதோ ஜாலியாக இருக்கலாம், நாட்டு உறவுகள் பலரை சந்திக்கலாம், புதிய ஒரு அனுபவம் கிடைக்கும். ஆனால் அதே மாதிரி பாதுகாப்பின்மையும் ரொம்ப அதிகம். ஏன்னா சில நேரங்களில் சில அறிமுகங்கள் நம்மளை தவறான பாதைக்கு இட்டு செல்லும். தெரியாதவர்களுடைய அறிமுகம் நம்மளுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டுபடுத்தும். சில நேரங்களில் முட்டாள்தனமான எனர்ஜிகள் வரும். அது எப்படின்னா, வீட்டை விட்டு பாஞ்சு போகிறது, இப்போ வெளியில் இருந்து அவங்க இங்கே பாருனாலாம் இப்படி சம்பாதிக்கிறேன், அப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன் சொல்லும்போது அது ஒரு நம்மளும் வெளியே நம்மளும் இப்படி சம்பாதிக்கலாமே, இந்த மாதிரி சில எண்ணங்கள் தோன்றும். ஆனால் வெளியில் வந்த பிறகு தான் அது எந்த அளவுக்கான ஆபத்து, எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்றது தெரிய வரும். அதே மாதிரி நேற்று பிடிபட்டதில் 190% ஆட்கள் அக்காமா இல்லாதவங்க. அக்காமா இல்லாட்டி பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷனை கூட அட்டன் பண்ண முடியுதா, ஒரு நிகழ்வுகளை கூட போய் நிம்மதியாக கண்டுகளிக்க முடியுமா? இல்லை. அதால் ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்களில் எந்த தப்பும் இல்லை. அவங்க ஏதோ நாட்டு மக்கள் எல்லோரும் ஒன்று கூடட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தர் அறிமுகப்படுத்தி கொள்ளட்டும், நாட்டுடைய பாரம்பரிய நிகழ்வுகளை கண்டுகளிக்கட்டும் அப்படின்னு அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஆனால் பார்க்க போகிற நீங்கள் பாதுகாப்பான முறையில் போனால் மட்டுமே தப்பிக்க முடியும். இந்த வீடியோவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இப்படி வெளியில் போகாதீங்க, வெளியில் செக்இன் நடக்குது அப்படின்னு. வெளியில் போகாதீங்கன்னு அவங்க செக்இன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது ஓகே. ஆனாலும் ஃபங்க்ஷன் முடிஞ்சு அப்படியே வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அப்படியே கிரவுண்டுலேயே அங்கேயே காலத்துக்கு இருந்துட முடியுமா? ஆனால் ஆர்கனைஸ் பண்ணும்போது என்னை பொறுத்த வரையில் சட்டவிரோதமாக தங்கி இருக்கிறவங்க தயவுசெய்து வராதிங்கன்னு சொல்லலாம். என்னுடைய அபிப்பிராயம் அது. என்ன சொல்லுங்கள், அக்காமா இல்லாதவங்களுக்கும் குடும்பம் குட்டி இல்லையா, அவங்களுக்கும் தேவைகள் இல்லையா, அவங்களுக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் இல்லையா, அவங்களும் வெளியில் போகிறதுக்கான எத்தனையோ காரணங்கள் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி காசு கொடுத்து அக்காமா அடித்து கஃபீலால் கேன்சல் செய்யப்பட்டவங்களும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வீட்டை விட்டு பாஞ்செல்லாம் போகலை, காசு கொடுத்து அக்காமா அடித்து ஏமாற்றப்பட்டவங்க இந்த மாதிரி பலரும் இருக்கிறாங்க. அவங்களும் இதில் பாதிக்கப்படுறாங்க. உண்மையிலேயே மிகவும் கவலையான விடயம்.
இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணக்கூடியவங்க தயவு செய்து இந்த மாதிரி விடயங்களை கொஞ்சம் அவங்களுக்கு அவேர்னஸ் பண்ணினீங்கன்னா அவங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். இது என்னுடைய அபிப்பிராயம். அதே மாதிரி இன்றைக்கி செம்ம வேலை பாருங்கள்.